என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. RSS BJP இந்துத்துவ சக்திகளுக்கும் சீமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. இன்னைக்கு யாரோட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு? பெரியாரிஸ்டோட உட்காந்து டீ குடிக்க உங்களுக்கு முடியாது. பெரியார் உங்களுக்கு எதிர்ப்பானவர், பெரியார் என்கிற தலைவர் உங்களுக்கு எதிர்ப்பானவர். ஆனால் இந்து மக்கள் கட்சியோட அர்ஜுன் சம்பத்தோடையும் இவனுடைய உட்காந்து பிரச்சாரக்கு உட்காந்து நீ டீ குடிச்சதா படம் வருதா? இது உண்மையா இல்லை? இது வெட்டி ஒட்டினதா சொல்லுங்க. பாம்புக்கு தலையாவும் மீனுக்கு வாழாம இருக்கிற மாதிரி திமுக சீமான் கருத்துக்களுக்கு உரிய பதிலே சொல்லாம, அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காம 60 வழக்கு மேல பதிஞ்சிச்சு. நீதிமன்றம் என்னன்னு விசாரிக்க சொல்லியாச்சு. அப்படி நீதிமன்றம் சொன்ன பிறகு கைது செய்வதற்கு திமுக முடியாதுன்னா அப்ப நாங்க களத்துக்கு வர வேண்டிய அவசியம். பெரியாரை விமர்சிக்கக்கூடிய யாருமே ஒரு மனிதராகவே நான் கருதவில்லை என்ற மாதிரி எனக்கு முதலமைச்சர் சொல்றாரு. அது இன்னொன்னு சொல்றாரு, பெரியார விட்டுட்டு கெஞ்சிற மாதிரி கேட்கிறாரு. சகோதரர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஒரு வேண்டிய எங்க அப்பா கலைஞரை வேணாலும் பேசுங்க, தலைவர் பெரியார பேசாதீங்கன்னு கேரு. இது இப்படிதான் பேசுறதா? ஆட்சியை கையில் வச்சு இதுக்கு தான் உங்களுக்கு ஆட்சி கொடுத்தோமா? இதுக்கு தான் அதிகாரம் கொடுத்தோமா? இதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோமா? இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசா? நீங்க பெரியாரிய கருத்தியலுக்கு எதிராக திமுக மேல உள்ள கோபத்தை, அண்ணா திமுக மேல உள்ள கோபத்தை, முக ஸ்டாலின் மேல உள்ள கோபத்தை வந்து பெரியார் மேல காட்டுறது என்ன நியாயம்? சீமான் எங்கேயாவது வீடு வந்து தேடி ஒருத்தர் காய்கறிகள்லயோ, ஒரு அயன் பண்ற கடையிலயோ, ஒரு ஹோட்டல்லையோ, ஒரு மக்கள் வசிக்கிற பகுதியிலயோ வந்து ஓட்டு கேட்டாருன்னு நிரூபிச்சிருங்க. நான் இந்த அரசியல் களத்தை விட்டு ஓடி போயிடுறேன். இந்த தேர்தலை இந்த கொள்கையை நாங்கள் தூக்கி பிடிக்க முடியாது. ஏன்னா சீமானை எதிர்த்து களம் காண வேண்டிய திமுக மிகச்சரியாக ஆட்சியை வைத்திருக்கிற சட்டப்பூர்வமாக செயல்படவில்லை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தில் நம்முடைய விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு குடந்தை அரசன் இருக்கிறார். அவர்களுடைய கட்சியினுடைய வேட்பாளராக வெண்ணிலா அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இந்த களத்தில் கால்குலேட்டர் சின்னத்தில். எதற்காக இந்த களத்தில் போட்டியிடுகிறார்கள்? இந்த ஈரோடு கிழக்கு களம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த களத்தை எதிர்கொள்ள வேண்டிய தேவையை திரு குடந்தை அரசன் அவர்களுக்கு, குறிப்பா தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எழுந்திருக்கிறது உள்ளிட்ட பல கேள்விகளை கேட்போம். வணக்கம் தோழர். என்ன காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர், பொது வேட்பாளராக உங்கள் கட்சியை சார்ந்த வெண்ணிலா அவர்களை நிறுத்தியிருக்கீங்க? அவங்களும் ஏற்கனவே ஒரு மாமன்ற உறுப்பினராகவும் இருக்காங்க. என்ன தேவை இருக்கிறது? அதாவது இப்ப நீங்க கேட்ட கேள்வியில 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அப்படின்னா உண்மையான தமிழ் தேசியத்தை நிறுவ வேண்டியது, போலி தமிழ் தேசியத்தை அதனுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. போலி தமிழ் தேசியம் அப்படின்னா சாதி இருமாப்பை வெளிப்படுத்துகிற அல்லது சுயசாதி பெருமை பேசுகிற ஒரு அரசியல் தமிழ் தேசிய அரசியலாக இருக்க முடியாது. அது மேதகு தலைவர் பிரபாகரனும் அப்படி சுட்டி காட்டல, தந்தை பெரியாரு அப்படி சுட்டி காட்டல, வேற யாருமே அப்படி வழிகாட்டல. பாவலர் பெருஞ்சித்தனார்ல இருந்து, தமிழரசன்ல இருந்து, கலியபெருமாள்ல இருந்து, புலவர் கலியபெருமாள் எல்லாரும் இதை தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு நேர் மாறான ஒரு அரசியலை முன்வைக்கிற போது அதை எதிர்க்க வேண்டிய மிக முக்கியமான கடமை. 2வது, இந்த தேர்தல் களத்துல தமிழ் தேசிய கூட்டணி மட்டுமல்லாமல் நாங்க ஒரு பொதுவான வேட்பாளர் நிறுத்த வேண்டிய கட்டாயம் எதிர்க்க வந்துச்சுன்னா, இங்கு RSS சங் பரிவார சனாதன சக்திகள் இங்கே இந்த மண்ணை கபலீகரம் செய்வதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வராங்க. அந்த முயற்சிக்கு இன்றைக்கு துணை போகிற வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுடைய தலைமையிலான அந்த அமைப்பு சமீப காலத்தினுடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. எந்த ஆரிய எதிர்ப்பை, வடவர் எதிர்ப்பை எதிர்த்து நின்று போராடி இந்த அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்குமோ, அந்த இடத்துல இன்றைக்கு மீண்டும் கொண்டு வந்து பின்னோக்கி நிறுத்துகிற ஒரு சூழலை உருவாக்குறாங்க. சிலிப்பா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்தியாவிலேயே மூத்திரம் குடிக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. மீண்டும் மூத்திரம் குடிக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்துறதுக்கான ஒரு சூழல். இதையெல்லாம் சீமான் எங்க செய்ய சொல்லியிருக்காரு? RSS BJP இந்துத்துவ சக்திகளுக்கும் சீமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. இன்னைக்கு யாரோட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு? பெரியாரிஸ்டோட உட்காந்து டீ குடிக்க உங்களுக்கு முடியாது. பெரியார் உங்களுக்கு எதிர்ப்பானவர், பெரியார் என்கிற தலைவர் உங்களுக்கு எதிர்ப்பானவர், பெரியாரிய கருத்து எதிர்ப்பானது, திராவிட உங்களுக்கு எதிரானது. ஆனா இந்து மக்கள் கட்சியோட அர்ஜுன் சம்பத்தோடையும் இவனுடைய உட்காந்து பிரச்சாரக்கு உட்காந்து நீ டீ குடிச்சதா படம் வருதா? இது உண்மையா இல்லை? இது வெட்டி ஒட்டினதா சொல்லுங்க. உண்மையான படமா இல்லையான்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஹரிஹர சர்மா அவர் வந்து சிறந்த அறிவாளி, பாண்டிய அறிவாளின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க.
சங்கினா தோழன்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பொருள் என்ன? அப்ப 2000 ஆண்டு காலமான ஒரு பகை எதிர்ப்பு இப்பதான் நகர்ந்து வந்திருக்கோம். இப்ப இன்னொன்னு கேட்கிறாரு, என் பாட்ட முப்பாட்ட வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்காரு, அவ்வை பாட்டி படிச்சாரு, உங்க அப்பா தான் படிச்சாங்களா? உங்க தாத்தா மூட்டம் படிச்சாரா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தாங்க. 2000 வருஷத்துக்கு பிறகு ஏன் படிக்க முடியாம போனதுக்கு யார் காரணம்? அதை எதிர்த்து தான் பெரியார் போராட்டம். அப்ப சாதி பெயர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு 1927ல தந்தை பெரியார் நாக்கியர் பட்டத்தை திறந்தார். நாக்கியர் பட்டம் சாதி பட்டம். அப்ப சாதின்றது பெருமைக்கான ஒரு அடையாளம். அது எல்லாரும் பெருமையா வச்சுக்குவாங்க. காந்தியா நாக்கியர்னு கூப்பிடுவாரு, ராஜாஜி நாக்கியர்னு கூப்பிடுவாரு, திருவனந்தபுரம் சமஸ்தான நாக்கியர்னு கூப்பிடுவாங்க. ஆனா நாக்கியர்னு சொல்றதையும் தாண்டி 1927ல குடியரசு தலையங்கத்தை எழுதிட்டு நாக்கியர் என்ற பட்டம் எனக்கு தேவையில்ல, சாதி பட்டம் தேவையில்லன்னு தூக்கி போட்டாரு. இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி என்பது சாதி பட்டம், அமித்ஷா ஷா என்பது பட்டம், ஐயங்காரு பண்டிட்டு சர்மான்னு பட்டம் வச்சிருக்கப்ப ஒரு 97 வருஷத்துக்கு முன்னாடி சாதி பேரை தூக்கி எறிந்த ஒரு தலைவரை இந்த மண்ணில் பெரியார் அழுக்கு அப்படின்னு சொல்லி பெரியாரை கொச்சைப்படுத்தி ஒருத்தர் பேசினா அந்த களத்தை விடக்கூடாதுக்காக தான் குறிப்பா திமுக பாம்புக்கு தலையாவும் மீனுக்கு வாழாம இருக்கிற மாதிரி திமுக சீமான் கருத்துக்களுக்கு உரிய பதிலே சொல்லாம அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காம 60 வழக்கு மேல பதிஞ்சிச்சு. நீதிமன்றம் என்னன்னு விசாரிக்க சொல்லியாச்சு. அப்படி நீதிமன்றம் சொன்ன பிறகு கைது செய்வதற்கு திமுக முடியாதுன்னா அப்ப நாங்க களத்துக்கு வர வேண்டிய அவசியம். பெரியாரை விமர்சிக்கக்கூடிய யாருமே ஒரு மனிதராகவே நான் கருதவில்லை என்ற மாதிரி எனக்கு முதலமைச்சர் சொல்றாரு. அது இன்னொன்னு சொல்றாரு, பெரியார விட்டுட்டு கெஞ்சிற மாதிரி கேட்கிறாரு. நாம் தமிழர் சகோதரர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஒரு வேண்டிய எங்க அப்பா கலைஞரை வேணாலும் பேசுங்க, தலைவர் பெரியார பேசாதீங்கன்னு கேரு. இது இப்படிதான் பேசுறதா? ஆட்சியை கையில வச்சு இதுக்குதான் உங்களுக்கு ஆட்சி கொடுத்தோமா? இதுக்குதான் அதிகாரம் கொடுத்தோமா? இதுதான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோமா? இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசா? இது எவ்வளவு கோபத்தை வருது. நீங்க உரியபடி வழக்கு சொல்லுங்க. யார் அந்த சார்னு கேட்கறாங்க. நான் கேட்கிறேன், யார் அந்த சார்னு? அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் பலாத்காரம் ஆனதுக்காக எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னாடி சீமான் ஈரோட்ல அந்த யார் அந்த சார்னு பேசி நேத்தி பேட்டி கொடுக்குறாரு. இப்ப நான் கேட்கிறேன், விஜயலட்சுமி என்கிற நடிகை இவர் தான் அந்த சார்னு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பினார்ல, அந்த சார் மீது வரைக்கும் நடவடிக்கை எடுத்தாங்களே? தனிப்பட்ட விவகாரங்கள் அது அவங்களுடைய பிரச்சனை இல்ல. நீங்க தமிழ் அப்ப ஒரு பெண்ணோட குரலை கேட்க மாட்டீங்க. அதாங்க பெரியாரிச்சுட்டாங்க. ஒரு பெண்ணோட குரலை கேட்கிறவன் பெரியாரிச்சு. ஆனா ஒரு பெண்ணு 3-4 வருஷமா அழுதுகிட்டு இருக்கு, முக ஸ்டாலினுக்கு கேட்கல, திராவிட மாடல் அரசுக்கு கேட்கல அப்படின்னா அந்த ஆட்சி மேல எங்களுக்கு கேள்வி வருது. அப்ப சீமான் குறித்து ஒருத்தர் அவங்க மிரட்டுறாங்க, பணம் கொடுத்துறாங்க, நான் கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை இருக்குன்னு சொன்னப்ப ஏன் நடவடிக்கை இதுக்கு எதுக்கு கேட்கறேன்னா இதெல்லாம் விடங்க. நாங்க ஈரோட்ல கேட்க வேண்டியது என்னன்னா, ஈரோட்ல 1000 பிரச்சனை இருக்கு. சிறு குறு தொழில் செய்யக்கூடிய முதலாளிகள் இன்னைக்கு கடன் பட்டு ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது யாரை நோக்கி கேள்வி எழுப்பணும்? நிர்மலா சீதாராமன் நோக்கி கேள்வி எழுப்பணும். மோடி சர்க்காரால பாதிக்கப்பட்டிருந்த குடும்பம், இதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலை பண்ற அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கான். பஞ்சு வெண் தங்கம் சொல்லக்கூடிய அந்த பஞ்சு இன்னைக்கு குஜராத்தும் மகாராஷ்டிரக்காரன்னு தீர்மானிக்கிறான். ஆனா பஞ்ச நூலை நூக்கிற அந்த மூலப்பொருளை அந்த கச்சா பொருளை வாங்கி இங்க பண்ணக்கூடிய இந்த ஈரோடு இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இது மக்கள் பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா திமுக அரசினுடைய மின்சார உயர்வு, திமுக அரசினுடைய பத்திரப்பதிவு உயர்வு, இப்படி பல சிக்கல் இருக்கு. இத பத்தி நீங்க தேர்தல் களத்துல பேசினா நீங்க சரியான இதையெல்லாம் நீங்க பிரச்சாரமா சொல்லி பேசுறது இல்ல. நீங்க குறிப்பா சீமான் மீதான விமர்சனம், சீமானை எதிர்க்கணும், இதுதான் உங்களுடைய திட்டம். யாரு மடை மாத்திரா? நீங்க திமுக நோக்கி கேள்வி கேளுங்க, நானும் சேர்ந்து வர நிக்கிறேன். கேள்வி கேளுங்க, அண்ணா திமுக கேள்வி கேளுங்க, எடப்பாடியை கேள்வி கேளுங்க. 15 பேரை சுட்டாங்கன்னு சொல்லி எடப்பாடி சுட்டார்ல, சுட்ட எடப்பாடிக்கு கேள்வி கேளுங்க. அதை நடவடிக்கை எடுக்காத திமுகவும் கேளுங்க, நியாயமானது. ஆனா பெரியார் எங்க வந்தாரு? செத்து 52 வருஷம் கழிச்சு பெரியாரை பத்தி பேசிட்டு இருப்பீங்க. 1973ல செத்தவரை இன்னைக்கு நோண்டி துருவிட்டு இருப்பீங்க. பெரியார் சொன்ன கருத்துக்கள், பெரியார் பேசிய ஒன்றை நான் பேசுறேன். பெரியார் தனிப்பட்ட முறையில் அவமதிச்சு பேசுறாரு. அவர் பெரியார சொல்றாரு, என் கருத்தை நீ விவாதிச்சு பாரு, பகுத்தறிவோட சிந்திச்சு பாரு, நான் சொல்றேன்னு ஏத்துக்கணும் அவசியம் இல்ல. உனக்கு பிடிச்சிருந்தா உன் அறிவுக்கு எட்டுனா பகுத்து பார்த்து முடிவெடுத்துன. சீமான் அவர்களுக்கு அந்த மண்டக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வேலை செய்யும். உங்களுக்கு சனாதனம் என்பது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நீ யாரோட நண்பன் சொல்லு, உன்னை சொல்றன்ற மாதிரி உங்களுடைய இன்னைக்கு ஜெகதீச பாண்டியன் இன்னைக்கு கச்சை விட்டு போயிருக்காரு. என்ன காரணத்தை சொல்லிட்டு போயிருக்காரு?
RSS முக்கியமான புள்ளிகளோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த கட்சியை சேர்ந்தவங்க கட்சியை வழி நடத்துறாங்க, முக்கிய பொறுப்புக்கு வந்துட்டாங்க என்பதை பகிரங்கமா குற்றச்சாட்டு வெளில போயிருக்காரு. இதைத்தான் நாங்க தேர்தலுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கோம். தேர்தல் களத்துல வந்து சொல்றோம். நீலாங்கர வீட்டுக்கே போய் வெளியில வாங்க சீமானே, இதுக்கு கருத்து சொல்லுங்க, தரவு சொல்லுங்கன்னு சொன்னோம். இது வரைக்கும் தரவு சொல்லுங்க. இது வரைக்கும் பதில் இல்ல. குடந்தை அரசனும் மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியோ தமிழ் தேசியவாதிகள் பெரியாரிஸ்டுகள் ஓகே பெரியார பேசிட்டாங்கன்னு வரீங்க. பெரியாரே என்ன சொல்லியிருக்காரு, என்னைய அயோக்கியன்னு சொல்லு, என்னைய வந்து மேதைன்னெல்லாம் சொல்லிட்டு தெரியாதீங்க, அப்ப அப்படியெல்லாம் என்னை அப்பதான் தேடி பாப்பான், என்னைய தெரிஞ்சுப்பான்னு அவரே தானே சொல்லியிருக்காரு. அவருக்கு இருந்த சகிப்புத்தன்மை ஏன் உங்களுக்கு இல்ல? எல்லாம் பேசுங்க, இதை விட சகிப்பு நான் பாராட்டுறேன், விவாதிப்பு வாங்க. ஆனா பெரியார் வந்து கருப்பு சம்பந்தமா பேசினது, பெண்கள் வந்து தாய் பிள்ளைன்னு பார்க்காம போச்சோன்னு சொல்றது கருத்து தான் நாங்க எதிர்க்கிறோம். நீங்க பிரிச்சு பாருங்க. சொல்லியிருக்காரா இல்லையா? எங்க சொன்னார் சொல்லுங்க, எங்க சொல்லியிருக்காரு? ஆதாரத்தை கொடுங்க. சீமான்ட்ட கேட்டிருக்கோம். கோர்ட்ல திறந்து ஏன் சொல்றாரு? ஆதாரத்தை கொண்டு இருக்காங்க. பெரியார் மீதான இது போன்ற விமர்சனங்களை பலர் பேசினாங்க. ஒரு விவாதத்தை வைக்கிட்டோம். நானும் திருமுருகன் காந்தியோ நானோ 2 பேரும் வரோம். வேற யாரு சொல்லுங்க வரோம்? சீமான வர சொல்லுங்க. சீதையன் மைந்தன் அதே போல ரவிக்குமார் போன்றவர்கள் பெரியார் மீது என்னென்ன வைத்தார்களோ, புத்தகம் போட்டார்களோ, விமர்சனம் இருக்கு. நாங்க மறுக்கல. விமர்சனம் வைங்க. நீங்க பெரியாரிய கருத்தியலுக்கு எதிரா திமுக மேல உள்ள கோபத்தை, அண்ணா திமுக மேல உள்ள கோபத்தை, முக ஸ்டாலின் மேல உள்ள கோபத்தை வந்து பெரியார் மேல காட்டுறது என்ன நியாயம்? பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார்னு ஒரு ஈரோட்டுக்கு முகமா இருக்கு. ஈரோடுன்னா அது பெரியார் மண்ணு கிடையாது. இன்னொன்னு சொன்னீங்க, இது வடநாட்டு அரசியல். இங்க எல்லையோர பகுதியா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே தெலுங்கர் கன்னடர் இருப்பாங்க, இந்த பக்கம் போன மலையாளி இருப்பாங்க. இப்ப இந்த தெலுங்கர் கன்னடர் அப்படின்னு பிரிக்கிற ஒரு அரசியல் சூழலை உருவாக்கி தமிழர் அல்லாத இடைச்சாதி என்கிற அடிப்படையில் மொழிவழி இடைச்சாதியினரை ஒரு அந்நியப்படுத்தி அதுல தமிழ் என்கிற அடிப்படையில் தமிழ் சாதியை ஒருங்கிணைக்கிற பெரும்பான்மை அரசியலை பாஜக எப்படி சிறுபான்மை மக்களை அந்நியப்படுத்தி பிளவுபடுத்தி பெரும்பான்மை வாக்குகளை வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததோ அது போல ஈரோட்டில் வந்து போன தேர்தலில் போர்க்களத்துல முதலில் நின்றவர் முதலி ஆனார் அப்படின்னு பேசி 10,000 ஓட்ட முதலியார் ஓட்டை வாங்க முயற்சி பண்ணீங்க. இப்ப இந்த தேர்தலில் அந்நியர் யாராருன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய நாயக்கர், ரெட்டி, நாயுடு அல்லது வந்து தெலுங்கர்களா இருக்கக்கூடிய அருந்ததியர் இவங்க எல்லாரும் அந்நியர்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்குள்ள முரண்பாடை ஊக்கி அதன் வழியா ஒரு அரசியல் ஆதாயம் தேர்றது சரியா இருக்குமா? மஞ்சளுக்கு பிரச்சனை இருக்கு, ஈரோட்டில் இருக்கக்கூடிய வணிகத்துல பிரச்சனை இருக்கு, GST பிரச்சனை இருக்குது. இதை பத்தி பேசுங்க. தோல் தொழிற்சாலை மூடி கிடக்குது. திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல் இருக்கு. அதே மாதிரி பாஜக ஆட்சியில இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல் இருக்கு. தொகுதி நலன் பத்தி பேசுங்க. இன்னும் சொல்ல போனா இடைத்தேர்தல் என்பது ஆட்சி அதிகாரத்திற்கான தேர்தல் அல்ல. திமுக தான் ஆட்சியில இருக்கு, திரு முக ஸ்டாலின் தான் ஆட்சியில இருக்காரு. அது மாற போறது இல்ல. எதிர்கட்சியில எடப்பாடி தான் இருக்காரு. நாளைக்கே சீமான் வர போறது இல்ல. மைக்கு முன்னாடி வேணா வீராவசமா பேசலாம். நாங்க கேட்கறதுன்னா உங்க அரசியல் எதுவா இருக்கணும்னா இந்த இடைத்தேர்தல் பேசுவது தமிழ்நாடு முழுக்க ஒழிக்கும். நீங்க மைக் போட்டு அதே போல பிரச்சாரத்தில் நீங்க வந்து அதிகப்படியா சீமானை தாக்குவதும் பெரியாரை அவர் பேசிவிட்டாருன்னு தாக்குதல், மேலும் மேலும் அவர் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. ஒருமையில பேசுறதா இருக்கட்டும், திரு திருமுருகன் காந்தி பேசுறதெல்லாம் அவங்களை கோவப்படுத்துது. அந்த தம்பிகளை நாம பேசும்போது அவங்க சொல்றாங்க கோவப்பட்டுதான் வெளில வரும். கோவப்படாம நீங்க மட்டும் கோவப்பட்டு அப்படியே பத்திரிகையாளர் மட்டும் கோவப்படுறீங்க. ஈரோட்டில் போய் ஓட்டு கேட்க முடியுதா? நான் இப்ப கேட்கிறேன், சீமானி வந்து ஈரோட்டில் எங்க போய் ஓட்டு கேட்டாரு? நான் இந்த ஆதன் தொலைக்காட்சி வழியா கேட்கிறேன். திருமிகு உங்க அடிப்படையில சொல்ற மரியாதைக்குரிய என் அன்பிற்குரிய அவர் பாடல மூத்தவர் அப்படி சொல்லு உங்க தம்பிகள் நாங்க சொல்றோம். ஏன்னா எல்லாரும் உங்களுக்கு தம்பி, 75 80 வயசுல உங்களுக்கு தம்பி. நாங்க சொல்றோம் இப்ப உங்க தம்பி ஒருத்தன் சொல்றீங்களே வீர தமிழ் பிள்ளைகள் சொல்லல, நாங்க என்ன மங்கன பிள்ளைகளா? சரி, உங்க கணக்குப்படி வீர தமிழ் பிள்ளை நாங்க கேட்கிறோம். நீங்க என்ன எங்க போய் ஓட்டு கேட்டீங்க? ஈரோட்டில் வந்து பெரியாரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னு கேட்டீங்க. வந்து நாங்க பெரியாரை சொல்லி ஓட்டு கேட்கிறோம். சீமான் ஏன் பெரியாரை சொல்லி ஓட்டு கேட்கலாம்? இந்த கேள்விக்கு நீங்க பெரியார் என்ன பெரியார மறுத்து ஓட்டு ஏன் கேட்கல? ஊடகத்துல உட்காந்து ஓட்டு கேட்கிறாரு. தெருவுல போய் ஏன் கேட்கல? எங்க போய் கேட்டிருக்காரு? திருமிகு மாதேஷ் அவர்கள் தொகுதி முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சிருப்பீங்க. ஆதன் தொலைக்காட்சியில சீமான் எங்கேயாவது வீடு வந்து தேடி ஒருத்தர் காய்கறிகள்லயோ ஒரு அயன் பண்ற கடையிலயோ ஒரு ஹோட்டல்லையோ ஒரு மக்கள் வசிக்கிற பகுதியிலயோ வந்து ஓட்டு கேட்டாருன்னு நிரூபிச்சிருங்க. நான் இந்த அரசியல் காலத்தை விட்டு ஓடி போயிடுறேன். மைக்கு முன்னாடி போயிட்டு ஒரு 150 பேர் வெளியூர் ஆட்களை வச்சு கூட்டம் போடுறத தவிர சீமான் என்ன செஞ்சிருக்காரு? ஆதன் தொலைக்காட்சி வழியா சீமானுக்கு நான் கேட்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க, மக்கள் ஏற்க மறுக்கிறாங்க.
என் வீட்டில் கூடிய மூத்தவன் தாத்தா பாட்டி எனக்காக உழைச்சவனுக்கு நான் எப்படி நன்றி கொடணும் இருக்கிற மாதிரி இந்த தொகுதியில் கூடிய மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. அது யாருன்னா அவர்களுக்கு இணக்கமா இருக்கக்கூடிய எந்த சக்தி வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த சக்தி இந்த சக்தியை கபலீகரம் செய்து விலைக்கு வாங்கி இன்றைக்கு தேர்தல் களத்தில் நிக்கிறதுனால இருக்கும். அதனால நாங்க சீமான் தேர்தல் களத்துல நின்னு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு நிக்க சொல்லுங்க. உண்மையா பெரியார பேசிட்டு இப்ப எப்படி சுத்துறாருன்னு தெரியும்ல. நாங்க தானே திட்டுறோம்னு சொல்றீங்க. மக்கள் திட்டுறப்ப வெளில வரும். நாங்க திருமுருகன் காந்தி திட்டுறாரு, குழந்தை அரசன் திட்டுறாருன்னு நீங்க கேக்குறீங்க. ஏன்னா நாங்க பேசுறது எங்கேயோ ஒரு யூடியூப்ல வருது. திரும்ப திரும்ப பேச அவரும் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டோம். நாங்க பேசுறது உண்மை. உண்மைக்காக பேசுவது என்பது பொய்க்காக குறைப்பது என்பது வேற. நாங்க உண்மைக்காக பேசுறோம். உண்மையான தமிழ் தேசியம் நாங்க தான் பேசுறோம், நாங்க தான் அதை கட்டமைக்கிறோம், நாங்க தான் அதை கொண்டு போய் சேர்க்கிறோம்ன்றீங்க. 30-35 லட்சம் பேர் அவங்களை அங்கீகரித்து இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா மாறி இருக்காங்க. இதுக்கப்புறம் பாருங்க. இதான் அவர்களுக்கு கிராஃப் மேல இருந்து கீழே இறங்குற காலம். ஏன்னா பெரியாரை தொட்டுட்டு நீங்க வெற்றி பெற்றுலாம் தமிழ்நாட்டில் போக முடியாது. அதற்கான கிராஃப் கிடையாது. பெரியாரை நீங்க விமர்சனம் பண்ணலாம். நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பெரிய தலைவர்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இணக்கமா இருந்திருக்கிறாங்க. பல நடந்திருக்கு. பல மாட்டு ஏன் அண்ணாதுரை விட பேசாத இருக்கா? ஏன் சீமான் சொல்றாருல திமுக பேசாத மாதிரி பேசினவங்க எல்லாம் திரும்ப 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 பெரியாரை பேசிட்டு போய் திரும்ப பெரியார்ட்ட சரண்டர் தான் இருக்காங்க. இந்த ஆட்சியை உருவாக்கக்கூடிய இடத்துல அரை நூற்றாண்டு காலம் பெரியார் பேர்ல தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. குற்றம் இருக்கலாம், குறை இருக்கலாம், ஆட்சி நடத்துறவங்க பேர்ல. ஆனா அந்த கருத்தியல் என்பது ஒரு பெரிய ஒரு கருத்தியல் போரா இப்ப வந்துருச்சு. அப்ப இந்த சமத்துவத்தை சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய ஒருத்தரை நாங்க எப்படி இழக்க முடியும் அல்லது அவமதிப்பதை ஏற்க முடியும்? அதுபடி பொய்யான கருத்துக்களை சொன்னதை நீங்க ஆதாரப்பூர்வமா கொடுத்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆதாரப்பூர்வமா கொடுங்க. அப்ப நீ கோர்ட்ல பண்ணி கொடுக்கணும்னா ஏன் ஒரு ரோட்ல பேசுற? நீ ஏன் மைக்க போட்டு பேசுறீங்க? பெரியார் பெரியார் மண்ணே கிடையாது, பெரியாரே ஒரு மண்ணுன்னு பேசுனா பெரியார் கோச்சிக்க மாட்டாரு. ஆனா பெரியார் பெயர்ல இருக்கக்கூடிய பற்றோட என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொண்ட மரவருக்குன்னு நன்றி உடையவனா நாங்க இருக்கிறதுனால நாங்க இருக்கோம். சாதி இழிவுகளை போக்குவதற்காக கக்கத்துல துண்டு வச்சிருக்கோம்ல, தோல்ல துண்டு போட்டுட்டு போகணுன்ற நடைமுறை இன்னைக்கு இருக்குன்னா அது சுயமரியாதைக்கான அடையாளம். பெண்கள் ரவுக்க போட முடியாதுன்னா போராடி இருக்காங்க. கௌதம புத்தர் சித்தார்த்தர்ல இருந்து வள்ளலாறுல இருந்து திருவள்ளுவர்ல இருந்து பலர் போராடி இருக்காங்க. நாங்க இல்லைன்னு சொல்ல. அயோத்தாச பண்டிட்ல இருந்து தாத்தா ரட்டமலை சீனிவாசத்துல இருந்து எவ்வளவு பேர் இருக்காங்க. நாங்க இல்லைன்னு சொல்ல. முகம் கொடுக்கிறது யார்? முகமாக இருப்பது யார்? அடையாளமாக இருப்பது யார்? கருவியாக இருப்பது யார்? அந்த கருத்தியலின் பிம்பமாக இருப்பவர் யார்? அத ஒரு பொது ஏற்பது. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். இப்ப முக்குலத்தோர் சமூகத்தினுடைய அடையாளம் என்பது தேவர் பெருமானம். அவர் மேல விமர்சனம் இருக்கலாம், இமானுவேல் சேகரனுடைய கொலையில இருக்கலாம். ஆனா ஒரு சமூகத்தின் குறியீடு, ஒரு குறியீடா வந்த பிறகு நீங்க அவர்களை மதிக்க கத்துக்கணும். அதே மாதிரி இமானுவேல் சேகரன் என்பவர் மரணத்தின் மூலம் ஆதிக்க சாதியத்தை மண்டியிட சேர்ந்த ஒரு மகத்தான போராளி தலைவரா இருக்கிறாரு. ஒரு பெரும் சமூகம் இன்றைக்கு, அது குறிப்பா தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டுமல்லாம பல சமூகம் இன்றைக்கு அவரை ஒரு தலைவரா ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படின்றப்ப அது ஒரு குறியீடு. அந்த குறியீடா வந்த பிறகு அவமதிக்க கூடாது. அது மாதிரி பெரியார் ஒரு குறியீடு. ஆனா பெரியாரை அந்நியப்படுத்திட்டு பேசிட்டு நீங்க போவன்னு சொன்னா இந்த மண்ணில் அது நடக்காது. இறுதியா ஒரு கேள்வி தோழர். சீமானுடைய வாக்குகள் இங்க போட்டின்னு பார்த்தா திமுக வர்சஸ் நேரடி போட்டி. அங்கீகாரம் பெற்ற கட்சிகள்லாம் திமுக வர்சஸ் நாம் தமிழர்னு இருக்கும்போது நாம் தமிழர் வாக்குகளை குறைப்பதற்காக திமுகவால் களமிறக்கப்பட்டவர்கள் நீங்கெல்லாம் திமுகவின் ஏஜென்டா சீமானின் வாக்குகளை சரிவுக்கு ஏற்படுத்த அப்படி பிரிஞ்சு போன, அதாவது சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது, அப்படியாவது பிரியிட்ட ஓட்டு அப்படின்னு முதல் குறி. திமுகவுக்கு ஓட்டு போடுறது போடாது எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வேண்டியது எங்களுடைய களம் என்பது சீமானுக்கு அதிகமான வாக்கு வாங்கிட்டா பெரியாரை பேசிட்டு இங்க நான் அது வாங்கிட்டேன்னு சொல்லி பிஜேபி காரன் பேசுறதுக்கு ரெடி ஆயிட்டு உட்காந்துருக்கா. அதுக்கு தான் பிஜேபி காரன் தோல்ல தன்னுடைய கட்சி அடையாளம் இல்லாம கீழே போய் ஓட்டு கட்டிட்டு இருக்காங்க. ஓட்டர்ல உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப யாருக்காக யார் வேலை செய்யறாங்கன்னு நிலைமை வந்துருச்சு. அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க இந்த தேர்தல் களத்துல நிக்கிறோம். நாங்க சும்மாலாம் நிறுத்தல. பெரியாரை பேசிட்டு ஓட்டு கேட்க முடியுமான்னு கேட்கறதுக்கு பதிலாக தான் 1956ல சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை எரிக்கணும்னு பெரியார் சொன்னப்ப 1957ல சட்டப்பிரிவை எரிக்கிற போது 10,000க்கும் மேற்பட்டோர் கைதானாங்க. அப்படி கைதானப்ப சோழபுரம் முருகேசன் என்கிற ஒரு பெரும் தலைவர் ஆயிரக்கணக்கானோட போய் சோழபுரத்துல கொளுத்தினாரு. அப்ப 30-40 பேர் மேல கைது பண்ண முடியல. வண்டி வாகனம் இல்ல, போலீஸ் இல்ல,
ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு ஒரு 20 பேர் 30 பேர் அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. 8 கிலோமீட்டர் நடந்த 200 பேருக்கு மேல போய் ஸ்டேஷன்ல எங்களை கைது பண்ணுங்க, பெரியார் சொல்லிட்டாரு. எனவே பெரியார் சொன்னதுனால அந்த சாதி பிரிவை நீக்கிற சட்டத்தை 3 ஆண்டு காலம் தண்டனை என்று பிரதமர் நேரு அறிவிச்சிருந்தாலும் கொளுத்துவேன் அப்படின்னு கேட்கிறப்ப ஏற்க மறுக்கிறப்ப இப்ப என்ன செய்யணும்? அது போட்டாச்சு பேரு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு இன்னொரு நகலை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஆய்வாளருக்கு முன்னாடி, உதவி ஆய்வாளருக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயே கொளுத்திட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கொளுத்தினேன்னு எஃப்ஐஆர் போட சொல்லி எழுதி வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனவருடைய பேத்தியை கொண்டு நிப்பாட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, எரிஞ்ச சாம்பலை நேருக்கு அனுப்பிச்சு 3 வருஷம் தண்டனை சாம்பலுக்கு சமம்னு சொல்லி சாம்பலை அனுப்பிய முருகேசனுடைய பேத்தியை நிப்பாட்டிருக்கோம். ஏன்னா பெரியார் பெயரை சொல்லி நிறுத்துறோம். பெரியார் பெயரை சொல்றப்ப அவமரியாதையா கருதாம திமுக வேணா அமுக்கடி மாதிரி இருக்கலாம், நாங்க இருக்க முடியாது. பெரியார் பேரை வச்சுட்டு உண்டு கொளுக்கிற பெரிய கட்சிகள் இருக்கலாம் திராவிடம் என்கிற பேர்ல, அது வேணா இருந்துட்டு போடா. அது அவங்களுக்குமான யுத்த காலத்துல எங்களுக்கு முரண்பாடு இருக்கு, இல்லாமலாம் இல்ல. ஆனா எரியிற கொள்ளியில எந்த கொள்ளி நல்ல கொள்ளி தான் பார்ப்போம். அந்த வகையில இந்த தேர்தல இந்த கொள்ளியை நாங்க தூக்கி பிடிக்க முடியாது. ஏன்னா சீமானை எதிர்த்து களம் காண வேண்டிய திமுக மிகச்சரியாக ஆட்சியை வைத்திருக்கிற சட்டப்பூர்வமாக செயல்படவில்லை. இது பெரியாரிஸ்டுக்கு பெரிய கோபமா இருக்கு. கேட்டா அவர் வளர்ந்துருவாரு, கேட்க வேணாம் அப்படின்ற பார்வையில விட்டு கொடுத்தாங்கன்னா, இப்படி விட்டு கொடுத்தா 35 லட்சம் ஓட்டை வாங்கிட்டு 8% ஓட்டை வாங்கி இன்னைக்கு கட்சியை பதிவு பண்ணிட்டாரு. 13 வருஷமா பொய்ன்னு சொல்றதுக்கு குளத்தூர் மணியோ கோவை ராமேஸ்வரனோ இருக்கக்கூடிய தலைவர்களோ அவங்க உடன்பட்டு வராம இப்ப சொல்றதுனால வந்த பின் விளைவுதான் 8% ஓட்டுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியா நாம் தமிழர் என்கிற ஒரு விசைச்செடி மாறி இருக்கிறது. எனவே இது நாம் தமிழர்கள்ல, இது நாம் ஆரிய தமிழர். எனவே நாம் இந்து தமிழர். நாம் இந்து தமிழ்னா ஆரிய பார்ப்பனியர்களை உள்ளடக்கிய இந்து தமிழர்கள். எங்களுக்கு ஆரியமும் வேணாம் பார்ப்பனியம் வேணான்னு எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துறாரு, அம்பேத்கர் தெளிவா சொல்லி கொடுத்துறாரு, மார்க்சியம் அதற்கான இயங்கியல் தத்துவத்தோடு வழிகாட்டிருக்குது. எனவே இந்த தேர்தலில் எங்களுக்கு திமுக முக்கியம் கிடையாது. முக்கியம் கிடையாதுன்னா எதிரி இல்லைன்னு அடுத்தது எங்களுக்கு முதல் எதிரி சீமான். சீமானை வீழ்த்துவது, சீமானை விரட்டி அடிப்பது, சீமானுடைய அரசியலை முகமுடியை கிழித்தறிவதுதான் இந்த தேர்தலுடைய எங்களுடைய அரசியல் களத்துக்கு வந்திருக்கோம். இதுல எங்களுக்கு எவ்வளவு வாக்கு வாங்குவோம், 3ஆவது இடமா 2ஆவது இடமா முதலிடமா அப்படிலாம் கிடையாது. சாதி ஆதிக்கம் செலுத்தலாம், அதிகாரம் ஆதிக்கம் செலுத்தலாம், ஆட்சி ஆதிக்கம் செலுத்தலாம், எல்லாத்தையும் தாண்டி பண ஆதிக்கம் செலுத்தலாம், ஆளுங்கட்சி கூட ஆதிக்கம் செலுத்தலாம். எல்லா ஆதிக்கத்துக்கு மத்தியிலையும் வாக்குச்சீட்டு என்பது மக்கள் கையில தான் இருக்கு. கடந்த சட்டமன்ற காஷ்மீர் தேர்தலில் சிறையில இருந்தே ஒருவர் வெற்றி பெற்றிருக்காரு. நாடாளுமன்றத்தில் சுயேட்சை வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டு சபாநாயகர் அப்பாவும் சுயேட்சை வெற்றி பெற்றவர். வெங்கடாச்சல வெற்றி பல சரித்திர வரலாறு இருக்கு. அதனால மக்கள் அவ்வளவு எளிதா யோசிக்கிறாங்க. பெரியார் திமுக விட்டு கொடுக்க நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன், ஒரே நிமிஷத்துல மாத்தி சீமானுக்கு பதிலா வெண்ணிலாதான் கால் காட்டுறது குத்துறது எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால மக்களை அவ்வளவு சீக்கிரம் இட போட்ட முடியாது. எல்லா அதிகாரத்திற்குமான திறவுகோல் ஆட்சி அதிகாரம் என்றால் அந்த ஆட்சி அதிகாரத்திற்கான திறவுகோல் வாக்குச்சீட்டு. அந்த வாக்குச்சீட்டு என்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் புரட்சியாளர் அந்த அம்பேத்கர். அதற்கான அரசியலை பல முகங்களா உருவாக்கினவர்ல தந்தை பெரியார் தென்னகத்திலிருந்து உருவாக்கினார். எனவே சமூக சமத்துவ சமநீதியை பெறுவதற்கு ஆண்பால் பெண்பால் என்கிற பாலின வேறுபாடற்ற ஆணாதிக்கத்திலிருந்து பெண் அடிமைத்தனத்தை ஒழித்து பெண் உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு அரசியலை கட்டமைத்த தந்தை பெரியார் மண்ணில் தந்தை பெரியாரின் பெயரை சொல்லி வாக்கு கேட்கிறோம். பொய் செய்திகளை கட்டவிழ்த்து தொடர்ந்து பேசி வருகிற சீமான் போன்ற இவர்கள் இந்த தேர்தலில் பாடம் கற்பிக்கக்கூடிய சூழல் வந்தாதான் அடுத்த தேர்தலில் அடுத்து வரும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் இது போன்ற தவறை செய்ய மாட்டார்கள். அப்படியான சூழலை உருவாக்குவது எங்களுடையது. போலி தமிழ் தேசியத்தை வேறறுப்போம். தலைவர் பிரபாகரன் 1.25 வருஷம் இயக்கத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாரு. ஏன்னா அவரு சாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு முன்வந்த போது தடையா இருக்கிற போது அப்படி தீர்க்க முடியல, இந்த இயக்கத்தை விட்டு நான் போறேன்னு 1.25 வருஷம் பிரிஞ்சிருந்தார். ஏன்னா அந்த சாதியை வேற இருக்க வேண்டும் என்று அந்த சிந்தனையே இங்க இருந்து இந்த மண்ணிலிருந்து போன பெரியாரிஸ்டுகளால் உருவாக்கப்பட்டது. எனவே அந்த பெரியாரிஸ்ட் என்கிற கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி எண்ணம் போன்ற இவர்கள், அண்ணன் RPS ஸ்டாலின் போன்றவர்களாம் இங்க ஆயுதம் வாங்கி கொடுத்தவங்க, பயிற்சி கொடுத்தவங்க, பணம் கொடுத்தவங்க, மருந்து வாங்கி கொடுத்தவங்க, வழக்கு வாங்கினவங்க, சிறைப்பட்டவங்க, இவ்வளவு துன்பத்தை அனுபவிச்ச இவர்கள் பேச மறுத்து இவ்வளவு நாள் அமைதியா இருந்தது எங்களுக்கு வருத்தம் அளித்தது. பேச வேண்டிய சூழலில்
இந்த தலைமுறை சேர்ந்த நாங்கள் பேசாமல் இருந்தால் இந்த விசைச்செடி பெரிய விசைச்செடியாக மாறிவிடும். இந்த விசைச்செடியை வேரோடும் வேரடி மண்ணோடும் கிள்ளி எறிய வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் சாதிய மதவாத சனாதன சக்திகளை இந்த மண்ணில் வளர விடாமல் வீழ்த்துவதற்கு, சாய்ப்பதற்கு, விரட்டுவதற்கு இந்த தேர்தல் களத்தில் ஒரு வேட்பாளர் நிறுத்தி விடுதலை தமிழ் புலிகள் கட்சி சார்பில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் போட்டோம். இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டணி எங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க. மே 17 இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் KM ஷரீப் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் பலர் நேரடியா அறிக்கை தரலனாலும் எங்களுடைய வாக்கு உங்களுக்கு தான்றாங்க. இன்னும் சொல்ல போனா 2 ஆம்பளைங்களுக்கு மத்தியில ஒரு பொம்பளை படுத்திருக்கான்னு அம்மையார் ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய ஆளுமை பெரிய ஆட்சி நடத்தியவர், 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஒரு பெயரையே வாங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய 1.5 கோடி மக்கள் தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் சாவர வரைக்கும் இருந்த ஒருத்தரை இதுக்கு மேல கொச்சையா ஒருத்தர் பேசினா அதிமுக ஓட்டு போடுவாங்களா? சூடு சொன்ன உள்ள எடப்பாடியா இருக்கட்டும், OPS இருக்கட்டும், அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாகட்டும், சசிகலா அம்மையார் இருக்கட்டும், யாராவது அவங்க பின்னாடி இருக்க ஓட்டு போடுவாங்களா? இப்படி பேச முடியுமா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் எங்கள் கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர் அறிவிச்சதுக்காக லெப்ட்ல போய் ரைட்ல போய் நேரா போய் ராயல் அடிபட்டு சாவுன்னு சொல்ற அளவுக்கு நீ சொல்றீங்கன்னா, அப்ப பெரியார்னு சொன்னதுக்காக நீ லாரியில் அடிபட்டு சாவுன்னு நீங்க பேசுற சித்தாந்தம் தான் சித்தாந்தமா? அப்ப பெரியாரை கொள்கை தலைவராக அறிவிச்ச தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஓட்டு உங்களுக்கு உழுவுமா? தேமுதிக தண்ணி வண்டின்னு சொல்லி நேற்று அம்பியா இருந்த இன்னைக்கு அந்நியனா இருக்குன்னு பிரேமலதா அவங்க சொல்லிட்டாங்க. இது மாதிரி எல்லாரும் டிடி வரைக்கும் சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட போறாங்க? இவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பில்லை. இவர்கள் எங்களுக்கு வாக்களித்தால் உண்மையான பெரியாரிய தொண்டர்கள் மட்டுமல்ல, உண்மையான எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தொண்டர்கள், அம்மையார் ஜெயலலிதாவுடைய ரசிகர்கள் தொண்டர்கள், விஜயகாந்தோடைய ரசிகர்கள் தொண்டர்கள், விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள், இப்படி எண்ணிக்கையில பார்த்தோம்னா நாங்க தான் பெரிய அளவுல வாக்கு வாங்கி இந்த தேர்தல் களத்துல பெரிய களத்துல இருக்கிறோம் என்பதை களத்துக்கு போறப்ப எங்களுக்கு தெரியும்.